ஜானி சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. பார்க்கறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். நம்ம ஜானகிலேருந்து எல்லாரும் அடுத்தது என்ன செய்ய போறோம் இந்த குடும்பம்லாம்? புவனேஸ்வரி ஜெயிச்சிட்டானா என்ன பண்ணுறதுங்கிற மாரி யோசிக்கிறப்ப, நம்ம மாயா தந்திரமான முறையில எடுத்துட்டு வந்துடுறாங்க. புவனேஸ்வரி வந்து அவங்க அண்ணன்ட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. அண்ணன், இப்போ நம்மகிட்ட வந்து இருந்த பேப்பரும் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம என்ன சொல்லி சமாளிக்க போறோம் தெரியலையே அப்படின்னு சொல்லி பாட்டத்தின் உச்சத்துல வந்து இருக்காங்க அந்த இடத்துல புவனேஸ்வரி. ஆரம்பத்திலேயே நான் அதிகாரிக்கு ஃபோன் அடிக்கலான்னு தாம்மா பார்த்தேன். அவங்க ஏதோ கொண்டு வந்து வச்சதுனால, என் ஃபோனும் வந்து வாங்கிக்கிட்டாங்க. அதனால என்னால ஃபோன் பண்ண முடியாம போயிடுச்சு. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, "முதல்ல ஃபோன் அடிச்சு கேளுங்கண்ணே. யாரு அதுவும் நம்ம வீட்டுக்குள்ள வந்து இதெல்லாம் எடுத்துட்டு போறது?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல. "என்னய்யா, உங்களுக்கெல்லாம் நான் வந்து மாசம் மாசம் எல்லாம் வந்து நல்லா தானே பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது எங்க வீட்டுக்குள்ளேயே வந்து வந்திருக்கீங்க." "என்னது உங்க வீட்லயா? இருங்கய்யா, இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பில்ல. இருப்பினும் நான் ஃபோன் அடிச்சுட்டு, நான் வந்து உங்ககிட்ட வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே என்னம்மா என்ன சொன்னாங்கங்கிற மாரி கேட்ட உடனே, புவனேஸ்வரி கிட்ட வந்து பேசுறாங்க. நம்ம பசுபதி இது மாரி வரவே இல்லைங்கிற மாரி சொல்றாங்க. இருப்பினும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு பேசுறேங்கிற மாரி சொன்னோன்னே, டக்குனு திருப்பி ஃபோன் வருது. சார், நாங்க எல்லாமே விசாரிச்சாச்சு. அது மாரி காலையில யார் வீட்டுக்கும் வந்து வரல அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சார் சொல்றீங்க? யார் வீட்டுக்கும் வரலையா? கன்ஃபார்மா? யாரோ உங்களுக்கு பெருசா வந்து வச்சிருக்காங்க. பார்த்துக்கங்க. யார்கிட்ட வந்து நீங்க பகச்சுக்கிட்டீங்கன்னு தெரிலன்னு சொல்லிட்டு ஃபோன வச்சிடுறாங்க அந்த இடத்துல. உடனே இத புவனேஸ்வரி கிட்ட சொன்னோனே, "அண்ணே, எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சுண்ணே, வந்தது யாருன்னு. வேற யார் இது மாரிலாம் வேலைய வந்து பாப்பா? எல்லாம் நம்ப மாயா தான்." அப்படின்னு சொல்லும்போது, "என்னம்மா, இப்ப அந்த பேப்பர் இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியும்? ரகுராம் கிட்டயே போய் நியாயத்த கேட்போம். ரகுராம் இதுக்கான நியாயத்த சொல்லி தான் ஆகணுங்கிற மாரி சொல்றாங்க. அவன் வீட்ல போய் இது மாரி நியாயம் கேட்டா நடக்குமா?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க. கண்டிப்பா நடந்து தான் ஆகும். ரகுராம் வந்து எல்லாரும் முன்னாடியும் வாக்குறுதி குடுத்துருக்காப்ல. அது நமக்கு தான்னு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில, ரகுராம் தான் இதுக்கும் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்து புவனேஸ்வரி வந்து பார்க்கலான்னு வராங்க. நம்ம மாயாவுக்கு சந்தோஷம் தாங்கல. புவனேஸ்வரிய ஏமாத்தியாச்சு. எங்கள ஏமாத்தியா இது மாரி பண்றேன்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும்போது, சீனுலேருந்து எல்லாரும் வந்து வீட்ல வந்து அடுத்தது என்ன பண்ண போறோம்? அத்தை, எனக்கு சாப்பாடும் வேணாம், ஒண்ணும் வேணாம். என்னால தானே இப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் மாட்டுக்கு சோகமா இருக்கிறப்ப, ஏன்டா மாயா தான் இருக்காளே, அவ ஏதாவது ஒரு திட்டம் போடுறேன்னு சொல்லியிருக்கா. என்ன என்ன திட்டம் போட்டு என்ன மாத்த முடியும்? யார் மேலயாவது ஏதாவது பழி போட்டா அவ கண்டுபிடிப்பா. இது மாரி தான் அவ அறிவுபூர்வமா வந்து எல்லாமே வந்து செஞ்சிருக்கா. ஆனா கையெழுத்து போட்டத மாத்தவே முடியாது. ஏய், அவ நெனச்சா முடியும்டா. அவ சாதாரண பொண்ணே கிடையாது. அப்படின்னு பாசிட்டிவா வந்து பேசிட்டு இருக்காங்க. உடனே மாயா வந்து வீட்டுக்கு சத்தமே போடாம வந்து வந்துடுறாங்க அந்த இடத்துல. உடனே இது யாருக்குமே வந்து தெரியல. உடனே புவனேஸ்வரி வேக வேகமா வராங்க. ரகுராம்ங்கிற மாரி கத்துறாங்க. இவன் என்னப்பா காலங்காத்தால வந்து கத்துறா. பார்வதியும் புவனேஸ்வரியும் வந்து பேசுறாங்க. எதுக்குங்க இப்ப வந்து எங்க வீட்டு முன்னாடி வந்து கத்துறீங்க? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உன்கிட்டலாம் பேசணும்னு அவசியம் இல்ல, தேவையும் இல்ல. நான் எதுவா இருந்தாலும் ரகுராம் கிட்ட வந்து பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு, வேக வேகமா வந்து ரகுராம வந்து கூப்பிடுறாங்க. என்ன, நானே வந்து சோகத்துல இருந்தா, இன்னைக்கே இவ வீட்ட வந்து காலி பண்ண சொல்லுவாளோ? அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து நம்ப ரமணி பாட்டிலேருந்து, "என்னடி காலங்காத்தால வந்து இது மாரி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் உனக்கு தேவையாங்கிற மாரி வானத்துக்கு பூமிக்கும் வந்து குதிக்கிறாங்க. சும்மானு இருங்க. நான் வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அதுவும் உங்க வீட்டு பொண்ணால. என்ன ஆச்சு? யாரால? எல்லாம் உங்க வீட்டு மாயானால தான்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, மாயா வந்து இன்னமும் வந்து வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க. ஆனா யாருக்கும் அது தெரியாது. நல்லா தூங்குற மாரி நடிக்கிறாங்க. புவனேஸ்வரி வந்துட்டாளா? வரட்டும், வரட்டும். இதுவும் பார்க்க கொஞ்சம் ரசிக்கிற மாரி தான் இருக்குன்னு, மாடியில உட்காந்துக்கிட்டு இது எல்லாத்தையும் ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரகுராமும் வந்துடுறாங்க. "என்ன வேணும் உனக்கு? நான் தான் உனக்கு வீடு தரேன்னு சொல்லிட்டேன்ல. இப்ப என்ன எங்கள நிம்மதியாவே இருக்க விட மாட்டியான்னு?" சொல்லி அந்த இடத்துல நம்ம ரகுராம் வந்து பேசும்போது, புவனேஸ்வரி வந்து கேட்குறாங்க. "ஏன் நிம்மதிய தான் நீங்க கெடுக்குறீங்க ரகுராம்? இல்லாம ஆக்குறீங்க." அப்படின்னு சொல்றாங்க. "என்னத்த ஆச்சு? மாயா எங்க வீட்டுக்கு வந்து அந்த டாக்குமெண்ட்ட எடுத்துட்டு போயிட்டா." அப்படின்னு சொன்னோனே, சீனுக்கு வந்து சந்தோஷம் தாங்கல அந்த இடத்துல. "அப்படியா? என் வீட்டு மருமக வந்து எடுத்துட்டு போயிட்டாளா? அப்பாடா! இப்பதான் சந்தோஷமா இருக்குன்னு" யோசிக்கிறாங்க. இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல. காலையிலேருந்து ஜானகி வந்து பேசுறாங்க. "மாயா இந்த வீட்ல தான் இருக்கான்னு." "உன் தங்கச்சி பொண்ண தான் நீ விட்டு குடுக்க மாட்டியே. அதுதான் எனக்கு நல்லாவே தெரியுமே." அப்படின்னு சொல்றப்ப, "சீனு எங்கடா இருந்தா?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, ஜானகி வந்து கஞ்சரியா வந்து காட்டுறாங்க. "மாமா, அவ இவ்வளோ நேரம் வந்து என்ன பண்ணலான்னு தெரியாம தான் யோசிச்சுட்டு இருந்தா." "சீனு, உனக்கு ஒரு பிரச்சனைனா உன் மனைவி காப்பாத்துறதும், உன் மனைவிக்கு ஒரு பிரச்சனைனா நீ காப்பாத்துறதும், இதெல்லாம் நல்லாவே இருக்கு கேட்கறதுக்கு."
அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, இருக்கிறத உண்மையை தானே பேச முடியும். நீ எத்தனை வாட்டி நீ தானே எல்லாம் இருந்திருக்க. அப்போல்லாம் மாயா தானே உன்னை காப்பாற்றினா ரகுராம் கிட்டேயும் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கிட்டேயும் கதிர் மேலே வந்து பழி போட்டாங்க. இது எல்லாம் எதுக்காக? ரகுராம் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு. அதனால தானே நீ வந்து இப்போ மாயா வந்து காப்பாற்றுற. உங்கள் வீட்டு பொண்ணு தான் வந்தா அந்த பேப்பரை வந்து எடுத்துகிட்டு போனா, இதுதான் உண்மைங்கிற மாதிரி பசுபதி வந்து பேசுகிறாங்க. தெரியுங்கய்யா, நீ வந்து சொல்கிற மாதிரி சொல்லுவ, உன் பொண்ணு வந்து பின்னாடிலேருந்து வந்து எங்ககிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போயிடுவா. நீ அதுக்கப்புறமேட்டுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுவேன். இந்த கொடுத்த வாக்குறுதியை என்றைக்குமே ரகுராம் வந்து மீற மாட்டாங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசுகிறாரு நம்ம ரகுராம் அந்த இடத்துல. உடனே ஏய் அப்போனா உண்மையிலேயே மாயா இங்கே இருந்தால் கூப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது தூங்குற மாதிரியே வராங்க. என்ன சீனும் இங்கே என்ன பிரச்சனை? இப்போயே எதுக்கு புவனேஸ்வரி இந்த வீட்டுக்கு வந்திருக்கா? திருப்பி வந்து பெரியப்பா கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பாத்தியாமா எப்படியெல்லாம் வந்து நடிக்கிறா. இவ்வளோ நேரம் ஆஃபீஸர் போல வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ என்னன்னு பார்த்தா ஒன்றுமே தெரியாத மாதிரி தூங்குற மாதிரி நடிக்கிறா அப்படின்னு சொல்லும்போது, என்ன சீனு சொல்கிறாங்க? ஆஃபீஸரா? யார் வந்தா? எப்போ வந்தா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க. இதை கேட்டோன்னு வந்து செம்மையாக வந்து கடுப்பு வராங்க. ஏய் நீ எடுக்கலைன்னு சொன்னேன்னு வச்சுக்கேன், என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. இப்படியெல்லாம் அநியாயமாக பொய் சொல்லாத. என்னது நாங்கள் பொய் சொல்கிறோமா? பஞ்சாயத்தில் நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைன்னு தானே பேசுனீங்க. அப்போனா அது பொய்யா இல்லை இது பொய்யா அப்படின்னு சொல்லி திருப்பி விட்றாங்க அந்த இடத்துல நம்ம மாயா. அதானே அப்படின்னு சொல்லி பத்மாவும் பார்வதியும் வந்து ஜமாய்க்கிறாங்க. இது எல்லாம் மாயாவோட வேலை தான். எல்லாத்தையும் வந்து செஞ்சுட்டு கேஷுவலாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க. அவளுக்கு சாதகமாக இப்போ பேசணும், அப்போ தான் நமக்கு இந்த வீடு மிச்சமாகும்னு சொல்லிட்டு பார்வதியும் பத்மாவும் சொத்துக்காக மாயா பக்கம் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். எங்கள் வீட்டு பொண்ணெல்லாம் வந்து பொய் சொல்ல மாட்டா அப்படின்னு சொன்னேன். சீனு பாத்தியா, இத்தனை நாளாக வந்து எதிரி போல் என்ன மருமகளாகவே ஏற்றுக்க மாட்டேன்னாங்க. இப்போ அவங்க வாயால் என்னோட பொண்ணுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. பார்த்துக்க. அப்போனா நீ தான் எடுத்தியா? ஆமாண்டா, அந்த ஒரு டாக்குமெண்ட்டே இல்லை. இனிமேட்டு இந்த வீடு நமக்கு தான். ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி தான் நானும் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். நீயும் வந்து பெர்ஃபார்ம் பண்ண, அப்போ தான் பெரியப்பா வந்து நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சூப்பர் மையா ரொம்ப தேங்க்ஸுங்கிற மாதிரி சீனு வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னங்க எப்போ பார்த்தாலும் வந்து என் மனைவி மேலேயே பழி போடுறதே உங்களுக்கு வேலையாக போச்சு. நீங்கள் தான் எங்கள் குடும்பத்தை வந்து பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்காக தான் இது மாதிரிலாம் பண்ணீங்க. நீங்கள் எங்கேயாவது தொலைச்சிருப்பீங்கன்னு சீனு ஒரு பக்கம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னது யாராவது ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்களா? சரிங்க வந்தாங்கன்னு சொன்னீங்களே, அப்போனா யார் வந்தா, எப்படி வந்தா? ஐடி கார்டெலாம் காட்டியிருப்பாங்களே. மாயான்னு சொல்லி ஐடி கார்டு காட்டிட்டு யாரும் வந்தாங்களா? நீங்கள்லாம் சொல்கிறது என்ன நம்புற மாதிரியா இருக்குது? நீ தான் இஷ்டத்துக்கு வந்து பொய்யா பேசுவியங்கிற மாதிரி ரமணி பாட்டி வந்து பேசுகிறாங்க. அப்போனா எனக்கு இங்கே நியாயம் கிடைக்காதுல்ல. நியாயமா? நீ தான் வந்து அநியாயம் பண்ணிகிட்டு இருக்க. உனக்கு நியாயம் வேணும்னா எப்படி கிடைக்கும்? பெரியப்பா கிட்டெல்லாம் வந்து உண்மையாக சொன்னால் மட்டும்தான் நம்புவாங்க. உனக்கு நியாயம் வேணும்னு கேட்டால் நான் எங்கிட்டு போவேங்கிற மாதிரி செமையாக வந்து காமெடி பண்ணுறாரு நம்ம மாயா அந்த இடத்துல. இதை கேட்ட உடனே ஒன்றுமே புரியாமல் வந்து ரகுராம் மட்டும் நிற்கிறாங்க. அதான் எங்கள் வீட்டு பொண்ணுங்க எல்லாரும் சொல்கிறாங்களே இல்லைன்னு, மரியாதையை இங்கேருந்து போ அண்ணன், நம்ம ஏமாந்துட்டோங்கிற மாதிரி செமையாக பேசுகிறாங்க.